இப்ப அப்படியே கக்காஷியை காட்டுறாங்க. அவரும் உடம்புல சுத்தமா பவரே இல்ல. இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பாரு. ஒபிட்டோ மேல கல்லி விழுந்ததுக்கு அப்புறம் ஒபிட்டோவும், கக்காஷி நான் பார்த்ததுல கிரேட் ஜோனின்னா அது நீதான், நீ என்னோட கண்ணை எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் கண்ணா நினைக்கிறேன் என்னோட ரின்னை பத்திரமா பாத்துக்கோன்னு இருப்பான். அதுக்கப்புறம் கக்காஷின் சுடோரியை கொண்டு போயிட்டு ரின்னோட சென்டர் ஆஃப் த நெஞ்சில சப்புன்னு இறக்கி இருப்பாரு. தெரியாம தான் பண்ணியிருப்பாரு. ஆனா இது ஒபிட்டோ பார்த்ததுனால அவன் டார்க்னஸ் குள்ள போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இப்ப இறந்து போன ஒபிட்டோவும் ரீனை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுவானா. இதை ரீன் பார்க்க ஒபிட்டோவும் என்ன பாக்குற கண்ணு வேர்க்குதுன்னு சொல்ல, ரீனும் ஒரு வழியா நீ சமாதானம் ஆயிட்டியா, சரி வா போலான்னு சொல்ல, ஒபிட்டோவும் ஒரு நிமிஷம் ரீன் நான் பண்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குன்னுமா. ரீனும் இந்த முறை யாரப்பா காப்பாற்ற போறேன்னு கேட்க, ஒபிட்டோவும் எல்லாம் அந்த கூமுட்டை கக்காஷியா தான், அந்த பையன் செத்துக்கிட்டு தொலைச்சிட்டானா திரும்பி நம்ம இடத்துக்கு வந்து நம்ம உயிரை வாங்குவான், அதனால அந்த கூமுட்டை கக்காசிக்கு உதவலான் இருக்குன்னு சொல்ல, உடனே ரீனும் பாருப்பா இறந்தும் கக்காஷி மேல இருக்கிற பாசம் போலன்னு சொல்ல, ஒபிட்டோவும் பாசமாச்சு வேசமாச்சு நானும் அவனும் எண்ணெயும் தண்ணியும் போல எப்பவுமே சேரவே மாட்டோம், ஆனா ஒரே ஒரு முறை போயிட்டு அவனுக்கு உதவிட்டு வரேன் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ மட்டும் இந்த வேர்ல்டுல இருந்து சக்கராவை யூஸ் பண்ணி அந்த வேர்ல்டு கூட கனெக்ட் ஆவான். இப்போ ஒபிட்டோ சாம்பலா இருந்தால அந்த சாம்பல்ல இருந்து ஒபிட்டோட சக்கரா வெளியே வரும். கக்காஷி அப்படியே ஸ்டன் ஆயிடுவாரு. இப்ப கக்காஷியும் ஒபிட்டோவும் அப்படியே ஆத்மாத்தமா பேசிப்பாங்க. இப்போ ஒபிட்டோவும் ஏன்பா கக்காஷி இப்ப நான் ரெயினோட சேர்ந்து வேற ஒரு உலகத்துக்கு போக போறேன், மாவனை நீங்க செத்துக்கிட்டு தொலைச்சு அங்க வந்துட்டு எங்க உயிரை எடுக்காத புரியுதா, அதுக்கப்புறம் நீ ஜொனின் ஆனதுக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், ஆனா அதை நானே எடுத்துட்டு போயிட்டேன், அதை இப்ப கொடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த நருட்டோ இருக்கானே அவனை 7வது ஓக்காகேவா ஆக சொல்லு. அப்ப யாருடா 6ன்னு கேட்டினா 6th ஓக்காகேவா நீ ஆயிடு. எனக்கு தெரியும் உனக்கு அந்த ஆபீஸ் பக்கமே போறது பிடிக்காதுன்னு, பட் இருந்தாலும் ஆயிடு. ஓகே இப்ப நீ அந்த கிஃப்டை வாங்கிக்க, அந்த கிஃப்ட்டுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த நிக்நேமே கிடைச்சது, நான் என்ன சொல்றேன்ட்டு புரியுதாடா விளக்க என்னன்னு சொல்லிட்டு திட்டுவான். இப்ப கக்காஷியும் கண்ணை திறக்க, மை காடு ஒபிட்டோட ஷெரிங்கான் கக்காஷிக்கு வந்துட்டு இருக்கும். ஒபிட்டோ மாசுங்க செத்தவனோட சக்கரா மூலமா வந்து கக்காஷிக்கு ஷெரிங்கான கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த நிக்நேம் என்ன, கக்காஷி ஆஃப் த ஷெரிங்கான் தி காப்பி நிஞ்சா. இப்ப சாஸ்கேவும் சுசுனோலாம் எடுத்துக்கிட்டு காகியா அடிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். காகியாவும் அப்பாலா போடா சாத்தானேன்ட்டு ஒரே அடிதான் பையன் பறந்துடுவான். இப்ப நருட்டோவும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தம் 9 ஷாடோ க்ளோனை உருவாக்கிட்டு ஒரு க்ளோனுமே ஒரு டெய்ல் பீஸ்டோட சக்கராவை யூஸ் பண்ணி ரசிங்கான ரெடி பண்ண. மொத்தம் 9 க்ளோன் 9 வகையான ரசிங்கான ரெடி பண்ணும் பாருங்க. ஐயோ பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிளானட் மாதிரி இருக்கும். அதை கொண்டு போயிட்டு அப்படியே காகியாவை அடிக்க அவளதான் தீபாவளிக்கு வெடிக்கிற சரம் போல அப்படியே வெடிச்சு சதறுவாங்க. இப்ப நீங்க காகியாவை பார்க்கணுமே, போகிக்கு கொடுத்த வேண்டிய பாய் போல அப்படியே நெஞ்சு போயிருப்பாங்க. இப்ப காகியா உடம்புல இருந்து பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வருமா. இதை பார்த்த நருட்டோவும் என்ன இது, ஒருவேளை ஃபாக்ஸா இல்ல ராபிட்டா இல்ல டர்க்கியா ஒன்னுமே புரியலையேன்வா. சாஸ்கேவும் ஏதோ ஒன்று, ஆனா இதுதான் கரெக்டான நேரம், சீக்கிரமா காகியா கிட்ட போயிட்டு நம்ம சீல் பண்ணணும்வா. இதை பார்த்த கருப்பு செட்ஸுவும் நோ வே, அம்மாவோட ஆசை இல்லாமே அவங்க உடம்புக்குள்ள இருந்து டெய்ல்டு பீஸ்ட் எல்லாமே வெளியே வந்து அதுங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நருட்டோட அட்டாக் தானு சொல்லிட்டு இந்த பிளாக் செட்ஸ் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப காகியாவுக்குள்ள இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர்ஸும் அதுங்களோட பெரிய கையை வச்சு நருட்டோ சாஸ்கேவை பிடிக்க பார்க்க, இப்ப நருட்டோட குளோன் வந்து இவங்களை தட்டி விட அந்த கை அந்த குளோனை பிடிச்சிட்டு அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கும். இதை பார்த்த நருட்டோவும் சாஸ்கே இதுங்க கிட்ட நம்ம சிக்கணும், நம்மள அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கோன்னுவா. இதை கேட்ட சாஸ்கேவும் எல்லாம் எனக்கு தெரியுது நீ மூடுன்னுவா. இப்ப அந்த மான்ஸ்டர் கை எல்லாமே சாக்குராவை துரத்த சாக்குராவும் ஓடுவா தொலைதூரம் ஓடுவா. இதை பார்த்த நருட்டோவும் சாஸ்கே உன்னோட விஷுவல் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமா சாக்குராவை காப்பாத்துன்னு சொல்ல, சாஸ்கேவும் இவளெல்லாம் காப்பாத்தணுமான்ட்டு யோசிச்சு கண்ணை திறக்கிறதுக்குள்ள வேற எவனும் சாக்குராவை காப்பாத்தி தூக்கிட்டு போயிடுவான். நருட்டோவும் சூப்பர்டா சாஸ்கேன்னு சொல்ல, சாஸ்கேவும் சூப்பரா நானா சுசுனோவா இது எப்பறம் இங்க வந்ததுன்னு கேட்க, நருட்டோவும் அப்ப நீ காப்பாத்தலையாடான்னு கேட்பான். பார்த்தா நம்ம கக்காஷி மாசா நின்றுட்டு இருப்பாரு. சாஸ்கேவும் இவரால் இப்படியெல்லாம் பண்ண முடியுதுன்னுவா. நருட்டோவும் டே காப்பி நிஞ்சாவை பார்த்து கேட்கற கேள்வியாடா இது விளக்க என்னன்னுவா. சாஸ்கேவும் டே எருமை அவர்கிட்ட ஷெரிங்கானே இல்லை இப்ப எப்படா வந்ததுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பம். இப்ப கக்காஷியும் பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த முறை உங்களையும் இந்த உலகத்தையும் நான் காப்பாத்துறேன்பாரு. இப்ப அந்த மான்ஸ்டர் கையும் கக்காஷியை பிடிக்க வர, இப்ப கக்காஷியும் ஷுரிக்கன் எடுத்து அதுல காமுயோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி வீசுவாரு. மான்ஸ்டரோட கை அப்படியே துண்டா போயிடும். இதை பார்த்த சாக்குராவும் இதுதான் ஒபிட்டோ ஷெரிங்கானோட பவரா, ஆனா இவருக்கு எப்படி இந்த கண்ணு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இவ பயங்கர கன்ஃபியூஷன்ல இருப்பா. இப்ப பூமி பொழந்துகிட்டு சக்கரா எல்லாமே வெளியே வந்து அப்படியே காகியாவோட உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும். சக்கரா போக போக காகியா பெருசா கருப்பு கலர்ல ஒரு ஜெஜென்டிக்கான பாலா உருமாறிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி அந்த பாலுக்குள்ள இருந்து அழகா வெளியே வருவாங்க. இதை பார்த்த பிளாக் செட்ஸும்
போடு சக்க. அம்மா இப்போ ரூட் டைமென்ஷன்ல இருக்கிறதுனால அவங்களால இன்ஃபினிட் சுக்கியோமில மாட்டினவங்களோட சக்கராவை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ அவங்களுக்கு சக்கரா கிடைச்சதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற டெய்ல்டு பீஸ்டும் அமைதியாயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் அம்மாவை யாராலையுமே தடுக்க முடியாது. போதாத குறைக்கு இப்போ அம்மாக்கு ட்ரூத் சீக்கர் ஆர்ப் வேற கிடைச்சிருச்சு. இது ஒரு ஸ்பெஷல் ஆர்ப். இதோட பேர் கேக்கே நோரா. இனிமே அம்மாவால ஃபயர், வாட்டர், விண்டு, லைட்னிங், எர்த்துன்னு சொல்லிட்டு 7 விதமான சக்கரா நேச்சரையுமே யூஸ் பண்ண முடியும். அவனை நீங்களாம் செத்தீங்கடா, இதுதான்டா புது டைம் ஸ்பேஸோட ஆரம்பம்னு சொல்லிட்டு பிளாக் செட்ஸும் குதூகலமாயிடுவான். இப்போ நருட்டோவும் ஆத்தாடி ஆத்தா அந்த கருப்பு பால் வேற பெருசாயிட்டே போகுது, இது இப்படியே போச்சு முதலுக்கே மோசமாயிடும்மா. இப்ப கக்காஷியும் அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால என்னால காமோ யூஸ் பண்ணி கூட டெலிபோர்ட் பண்ண முடியாது. நம்ம மட்டும் வேற எங்கேயாவது டெலிபோர்ட் ஆகி போனா இந்த பால் அதுக்குள்ள நல்லா பெருசா வளர்ந்து இந்த இடத்தையும் அடைச்சுக்கும். திருப்பி நம்மளால இந்த இடத்துக்கு வர முடியாது. இது மிகப்பெரிய பிரச்சனைன்னு வரு. இப்ப நம்ம நருட்டோவும் இதுக்கு ஒரே சொல்யூஷன், நம்ம சீக்கிரமா அந்த காகுயா ஆண்டியை பிடிச்சி சீல் பண்ணணும்வா. இப்ப கக்காஷியும் ஹே கைஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் நம்ம டீம் 7ஓட லாஸ்ட் மிஷன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு வரு. இப்ப அப்படியே காகுயாவை காட்டுறாங்க, அவங்க கையை மட்டும் ஆட்டுவாங்க. இப்ப திரும்பி கக்காஷியை காட்டுறாங்க, அவரும் புரிஞ்சுதான் வரு. ஓ பிளான சொல்லிட்டாரு போல. இப்ப காகுயாவும் என்னடா என்ன கவுக்கிறதுக்கு பிளான் போடுறீங்களா, இந்தா பாருங்க நான் வந்து இம்மார்டலு, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா உங்க 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட என்னைய சீல் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க டீன் வாங்க. இப்ப நருட்டோவும் சாஸ்கேவும் வாமிச்சு அந்த ஆயாவை கிட்ட போயிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வெறி கொண்டு காகுயாவை நோக்கி போவாங்க. ஆனா இப்ப காகுயாவும் அதை விட பயங்கர வெறியில கக்காஷியை நோக்கி வந்துட்டு அப்படியே கக்காஷியை கொல்றதுக்காக ஒரு 3 போன் அனுப்பி விடுவாங்க. அந்த போன் சுசுனோவையும் தாண்டி கக்காஷியை போய் குத்த, கக்காஷியும் ஐயோ அம்மான கத்த. அப்படிதான் நான் நினைச்சேன். பார்த்தா அந்த போன் அப்படியே உள்ள பூந்து வெளியே வந்துடும். எல்லாம் ஒபிட்டோ கண்ணோட மகிமை. இப்ப கக்காஷியும் காமுய் லைட்னிங் பிளேட கொண்டு போயிட்டு காகுயாவோட ரைட் ஹேண்ட்ல ஒரே போடுதான், ரத்தமே வந்துடும். காகுயா அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இதை பிளாக் செட்ஸு பார்த்துட்டு ஐயோ அம்மா உங்க கையின்னு சொல்லிட்டு பயபுள்ள துடிச்சு போயிடுவான். இப்ப லெஃப்ட் சைட்ல நருட்டோ, ரைட் சைட்ல சாஸ்கே வகையா காகுயாவை லாக் பண்ண கிட்டக்க வந்துருவாங்க. இதை பார்த்த பிளாக் செட்ஸும் டேமிட், அம்மாக்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு தப்பிச்சு போறதுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம தான் இப்ப ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அவன் பக்கமா ஒரு டைம் வாலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஒரு போனை அனுப்பி அதை காகுயா பக்கமா கொண்டு வந்து அதை வச்சு சாஸ்கேவை கொள்ளலாம்னு சொல்லிட்டு பிளாக் ஜெட்ஸ் ஒரு பிளான போடுவான். இப்ப காகுயாவும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வர நம்ம நருட்டோக்கு போனை வச்சு ஒரே அடி தான் நருட்டோ அப்படியே சாம்பலா போயிடுவான். இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு இருந்த சாஸ்கே அப்படியே நருட்டோவா மாறிடுவான். இதை பார்த்த காகுயாவும் அட கடவுளே இப்படி அநியாயமா ஏமாந்துட்டேனே, அப்ப 2 சைடு வந்ததுமே நருட்டோ தான். சோ சாஸ்கே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி நீ ஏமாத்தி இருக்காங்க, அப்போ கன்ஃபார்ம் ரைட் ஹேண்ட் சைடு வரதுதான் உண்மையான நருட்டோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப பிளாக் செட்ஸ் ஒரு டைம் ஸ்பேஸ் ஓபன் பண்ணால அதுக்குள்ள இருந்து ஒரு ராடு நம்ம நருட்டோ கொத்தலான்ட்டு வெளியே வரும். ஆனா கக்காஷி இதை பார்த்துட்டு கம்மு யூஸ் பண்ணி அந்த டைம் ஸ்பேஸையே தூக்கிடுவாரு. இப்ப சாஸ்கேவும் கூட்டத்துக்கு நடுவில் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப காகுயாவோட லெஃப்ட் சைடுக்கு நருட்டோட க்ளோன் ஒன்று சாம்பலா போயிருக்கோம்ல, சோ ரெனேகனோட பவர் மூலமா அதை இங்க டெலிபோர்ட் பண்ணிட்டு அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான். இப்ப காகுயா தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் காகுயாவை சீல் பண்றதுக்காக கிட்டக்க வரைக்கும் வந்துருவாங்க. இப்ப காகுயாவும் டேமிட் இங்க இருந்து ஐஸ்லாண்டுக்கு போலாமா, ஆனா அங்க இந்த பையன் அமிர்தரசு யூஸ் பண்ணி ஐஸ் எல்லாத்தையுமே உருக்கிடுவான், என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மேல் நோக்கி பறப்பாங்க. இப்ப சாக்குரா டக்குன்னு பறந்து வந்து நானும் பொண்ணுதாமான்னு சொல்லிட்டு மண்டிலையும் ஒரு குத்து, அவ்வளவுதான். இந்த பக்கம் நருட்டோ, அந்த பக்கம் சாஸ்கே, மேல சாக்குரா தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. இதை கக்காஷியும் பார்த்துட்டு நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா நீங்களா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாரு. முதல்ல கக்காஷி அகாடமிக்கு டீம் 7க்கு டீச்சரா வரும்போது இந்த நருட்டோ பையன் கக்காஷியை பிராங்க் பண்றதுக்காக கதவுக்கு மேல டஸ்டரை வச்சிருப்பான். கக்காஷி கதவை ஓபன் பண்ணும்போது அந்த டஸ்டரை ஒரு மண்டை மேலேயே விளையாடுறதுக்கு வந்திருக்கும். அப்ப கக்காஷி யோசிச்சு பார்த்துருப்பாரு, ஓகே இந்த கேவலமான பிராங்க்லையாச்சு இவங்க டீம் ஒர்க் இருக்கான்ட்டு. டஸ்டர் அவர் மண்டை மேலே விழுந்ததுக்கு அப்புறம் நருட்டோ விழுந்து சிரிச்சிருப்பான். ஸோ கக்காஷிக்கு தெரிஞ்சிடும் நருட்டோ தான் இந்த பிராங்கை பண்ணதுன்ட்டு. உடனே சாக்குராவும் சென்சே நான் அப்பவே இந்த நருட்டோ கிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் பண்ணாதன்ட்டு, ஆனால் அவன் தான் சொல்லிட்டு நருட்டோவை கோத்து விட்டுட்டு இவ தப்பிக்கலான்னு பார்த்துருப்பா. ஆனால் கக்காஷிக்கு தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு தப்பிக்க பார்க்கறான்ட்டு. அப்படியே சாஸ்கேவை பார்ப்பாரு, அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். ஸோ கக்காஷிக்கு தெரிஞ்சிடும் இந்த கேவலமான பிராங்க்ல கூட டீம் ஒர்க் இல்லைன்ட்டு. அடுத்து தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் ஆசை என்னன்னு கேட்டிருப்பாரு. நருட்டோவும் எனக்கு பிடிச்சதெல்லாம் இச்சுராக்கு ராமன், அதுக்கப்புறம் நான் ஒக்காகே ஆகணும்னு சொல்லியிருப்பான். சாஸ்கேவும் எனக்கு என்னோட உச்சியாக்கலான திரும்ப கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஒருத்தனை கருணையே இல்லாமல் கொல்லணும்னு சொல்லியிருப்பான். சாக்குராவும் என்னோட ஆசை எனக்கு பிடிச்சது எல்லாமே ஐயோன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே நான் சொல்லியிருப்பா, சாஸ்கேன்னு சொல்லியிருப்பா. ஸோ கக்காஷியும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சிருப்பாரு, இந்த பசங்க கிட்ட சுத்தமாக டீம் ஒர்க்கே கிடையாது, நம்ம அதாச்சும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு.
ஆனால் அப்போ அப்படி இருந்த பசங்க தான் இப்போ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து காகுயா மாதிரி ஒரு கடவுளையே போட்டு தள்ளியிருக்கிறாங்க. இதை பார்த்த கக்காஷியும் உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இப்போ நருட்டோவும் சாஸ்கேவும் காகுயாவை தொட்டுட்டு சீல் பண்ண ரெடி ஆவாங்க. சீல் பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பை பாய்.